ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதனோல் சாவம் அப்படிங்கிற மலையாளம் ஃபில்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட மீனிங் என்னன்னா தெரியாது. ஃபில்மில் மதனன்கிற ஒரு பர்சன் ரொம்ப பாவம். பாவமா இல்லையான்னு தெரியல. அப்படின்னா இந்த மதனனோட ஃப்ரெண்டு இறந்துட்டாரு. இறந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃபை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அரே யார், என்னடா இது லைனுன்னு தோணும். இப்போ படத்தை பார்க்குறப்போ இந்த லைனை கேட்குறப்போ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, கள்ள காதல், கள்ள தொடர்பு, கிளடுங்க காதல், எல்லை மீறல் எல்லாம் எனக்கும் பிடிக்காது. இப்போ இது எல்லாம் வேண்டான்னு ஒரு நல்ல குடும்ப படமாக தேடி போடலான்னு எனக்கும் ஆசை தான். அப்படி போட்டா ஏழ்றங்க எதுவுமே இந்த பக்கம் வராது. ஃபுல்லா டார்க் ஃபில்மா பார்த்து டார்க்லயே மூழ்கி எல்லாம் டார்க்காவே போயிடுச்சு. சரி, இப்போ இந்த ஃபில்மோட ஒன்லைன் ரொம்ப பேடுனாலுமே கூட ஃபில்மை பார்க்குறப்போ இது என்னமோ சரிதானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. சரியான காம பிசாசா இருப்பான் போல அப்படின்னு நினைக்காதீங்க. சிச்சுவேஷன் அந்த மாதிரி, அவன் கஷ்டம் அவனுக்கு. அதனால ஃபில்மை நீங்க ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க. சரி, ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணது எல்லாரும் கேரளாவுக்கு போகலாம். அங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கிற மாதிரி மங்களகரமா ஃபில்மை ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் போட்டோ, வீடியோ, நியூஸ், போஸ்ட்னு ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்களே, எவனாச்சும் ஆக்சிடென்ட்ல மொத்தமாக போனானா? இல்லை, இங்கே திருட்டு நடந்திருக்குது. இப்போ கேரளாவில் எலெக்ஷன் டைம். ஸோ பணத்துக்காக எலெக்ஷனுக்காக பணம் எடுத்துட்டு போயிட்டு இருந்த வண்டிக்கு தான் ஆக்சிடென்ட். அப்படி ஆக்சிடென்ட் ஆன வண்டியில இருந்து தான் பணம் எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கிட்டானுங்க. இப்படி திருடங்கையிலே திருட்டு நடந்த மாதிரி இந்த திருட்டு சீரும் சிறப்புமாக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்படி இந்த விஷயம் நியூஸ், சோசியல் மீடியான்னு எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. இதனால இந்த திருட்டு பண்ண திருமகன்களோட முகத்தை எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும்னு பார்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ சூப்பர்ல. சரி, இப்போ விஷயம்லாம் தெரிஞ்ச போலீஸ் ஏதோ அடாவடியா என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா வந்து இதை கேஸா ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிற டைமே மற்ற பார்ட்டிஸ் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் பயம், எங்க நாமளும் மாட்டிப்போமோன்னு. அது மட்டும் இல்லாம பணம் எல்லாம் போயிருமோ என்னமோ அப்படின்னு ஒரு 2,35,000 கஷ்டம். இப்ப எலெக்ஷனுக்காக வண்டியில எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல பணம், அதான் திருடங்க திருடிட்டாங்க இல்ல அந்த பணம். எலெக்ஷன் டைம்ல தலைக்கு 1000 ரூபாவோ இல்ல பீரு, குவார்டர், மட்டனு, சிக்கனு, பீஃப், பிரியாணிக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக எடுத்துட்டு போற பணம் அப்படின்னு யாரோ என்கிட்ட தப்பா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். சோ நீங்க அந்த மாதிரி எதுவும் தப்பா யோசிக்காதீங்க. அப்படின்னா இந்த பணம் பார்ட்டிஸோட செலவுக்காக, அந்த மாதிரி பகல் நைட்டுன்னு கஷ்டப்பட்டு உருவாக்குன பணத்தை எடுத்துட்டு போற டைம் தான் இந்த மாதிரி திருடனுங்க கைவரிசையை காட்டிட்டானுங்க. இப்ப நான் இவ்வளோ டீட்டெயிலா உங்களுக்கு சொன்ன பிறகும் புரியலன்னா உங்களுக்கு உதாரணத்தை காட்டுறேன். இவர் ஒரு பொலிட்டிஷியன். இவரோட நேம் மதனன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குதுன்னு தோணும், அதை நான் ரெண்டாவது சொல்றேன். இப்ப இவரை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, இவரோட தலையில எவ்வளவு முடி இருக்குதோ அவ்வளோ ப்ராப்ளமான பர்சன். ஆனா என்னமோ ஏதோ தெரியல, இவரோட பரம்பரை தொழில மட்டும் இவர் மாத்துறதே இல்லை. அப்படின்னா கைகால் எடுக்கிறது, மாத்துறது, மறைக்கிறது, பதுக்கிறது, ஒதுக்கிறது, ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறது, அந்த மாதிரி எவ்வளோ பாரம்பரியமான மனுஷன் இல்லை. இப்போ கொஞ்சம் முன்னாடி பணத்தை ஆட்டையை போட்டானுங்க நான் கத்துனேன், நீங்க யாரும் நம்பல இல்ல, அந்த பணம் இவரோட தான். இப்போ நீங்க நம்பாததுனால அந்த ஆட்டையை போட்டவங்களையும் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி கண்டுபிடிச்சு இந்த உண்மையை உங்களுக்கு உணர்த்தி ஆகணும் அப்படின்னு இந்த உத்தம புத்திரன் அவங்க நெஞ்சு மேல கண்ணை வச்சு உண்மையை சொல்றா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கண்ணை பார்த்து திருடன், டேய் சாமி ஆளை விடுறா எப்பா, கண்ணை விட உன்னோட கெட்டப்ப பார்த்தா தான் பயமா இருக்குது, நாங்க ஏதோ நார்மல் பீஸ் ஆட்டையை போட்டு நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பணம் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு அந்த திருடன் சொல்றான். அப்படி சொல்லி முடிச்சதும் இந்த மதன் அவங்கள சுட்டு கொண்டுறான். ஏழ்ற ஃபர்ஸ்ட் இவனை ஏதாச்சும் வண்டியை வச்சு ஏதணும். இப்ப சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல நல்ல கிளைமேட்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற மதனனை காட்டுவாங்க. இவரு பிலிமோட 2வது மதனன். அப்படின்னா இந்த பிலிம்ல 2 பேரோடனே மதனன். படத்தை பாக்குறப்போ இது எந்த மதனன் அது எந்த மதனன் அப்படின்னு எனக்கு 2 வாட்டி குழம்பிருச்சு. அந்த குழப்பம் எல்லாம் நீங்க படக்கூடாது, ஓகே? அது நான் உங்களுக்கு எனக்கு புரிஞ்ச மாதிரி ஈஸியா சொல்றேன். இப்ப ஒரே நேம் இருக்கிற 2 பேர், பட் 2 பேரும் வேற டைப். அப்படின்னா வகை 2 வகை. தலை நிறைய முடி வச்சிருக்கிற மதனன் ஒரு ஏழ்ற, பட் தலையில கொஞ்சம் முடி கம்மியா இருக்கிற மதனன் ரொம்ப நல்லவர். இவர் ரவுடியும் இல்ல, இவர் இந்த பார்ட்டிலையும் இல்ல, யாரையும் கொல்ற டைப்பும் இல்ல, நார்மலான டைப். இப்ப இந்த மாதிரி டைப் வேறனாலும் வேற பேர் வச்சிருக்கலாம். ஆனா டைரக்டர் நம்மள ஒரு டைப் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நேம வச்சு நம்மள சாகடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. குழப்பத்துல உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில தலை நிறைய முடி இருக்கிற மதனனா மதனன் மாமா அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் சொல்றேன். நம்ம மதனன் அப்படின்னா நல்ல மதனன். பக் 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 கோழி இருக்குதுல, கோழி அதுக்கு பெயிண்ட் பண்ணி தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப பேஷனேட்டான ஆளு. இப்படி நம்ம ஆளு வண்டியில தள்ளிட்டு போய் வண்டியோட சேர்த்து தன்னோட லைஃபையும் ஓட்டிட்டு இருக்கிறாரு. இப்ப மதனனோட அத்தையை காட்டுவாங்க. இப்படி நான் சொன்னதுமே நீங்க புரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மதனனுக்கு பேரண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னு. அவரோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதனால அவரோட அத்தை தான் இவருக்கு எல்லாமே. நேரம் காலை 11 மணி. அப்ப அவங்களோட அத்தை மதனனா தூக்கத்துல இருந்து எழுப்ப ட்ரை பண்றாங்க, பட் நோ ரெஸ்பான்ஸ். பாவம் என்ன மாதிரியே கனவுல ஏதோ ஹாலிவுட் படத்துல நடிச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளோ பிஸியா இருக்கிறாரு. அப்படி இவங்க எவ்வளவோ தூரம் கத்தி எழுப்பினாலும் எந்திரிக்கவே இல்லை. அதனால 7:30 டைமை பாரு, 11 மணி ஆச்சு, வேலை வெட்டின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு ஹாப்பியா இருக்கிறானுங்க. நீ படுத்துக்கிட்டு இந்த வீடியோவை பாக்குறவங்கள மாதிரி சோம்பேறியா இருக்கிற. இப்படி நம்ம மதனன் தூங்கிட்டு இருக்கிறப்போ அவரோட தன்மானத்தை சீன்ற மாதிரி சில வார்த்தைகள் அவரோட காதுல கேட்டாலும் சரி 7:30 அப்படின்னு அந்த பக்கமா திரும்பி படுத்துக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் டைம் பிறகு திட்டு வாங்கினதெல்லாம் போதும்னு எந்திரிக்க ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி போராடி எந்திரிச்சு உட்காந்து அடுத்தது எப்ப தூங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்ப அவங்களோட அத்தை வந்து உங்ககிட்ட 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வா 3 நாளா இதே பேச்சை மட்டும் தான் நான்
பேசிட்டே இருக்கிறேன், நீ கேட்குற மாதிரியே இல்லை. ஜாதகத்தை பார்த்த ஜோசியக்காரன் கஷ்டப்படுவேன்னு சொன்னா, நான் ஒன்னால இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுவேன் நான் நினைச்ச கூட பார்க்கல, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ அந்த ஓல்டு பேசிக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம அழிச்சே வாயமூடு அப்படின்னு சொல்லி அவனோட அம்மா அத்தை சொன்னதை வாங்குறதுக்காக போறாரு. இந்த நெக்ஸ்ட் சீன்ல மதனன் தன்னோட ஃப்ரெண்டான மோகனை பாக்குறாரு. இந்த ஃப்ரெண்டு மோகனோட வேலை என்னன்னா, படம் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மரம் வெட்டுற வேலை. இந்த மோகனுக்கு மதனன்னா ரொம்ப பிடிக்கும். மோகன் மதனன் கிட்ட, நான் பண விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்டா, நம்ம ரமேஷ் இருக்கிறான் தெரியுமா, அவன் ஜிபேல 90 ரூபாய் வாங்கினா அதை கூட திரும்பவே அனுப்பல. இப்படி எல்லாருமே எனக்கு 7 ஃப்ரெண்ட்ஸா இருந்தாச்சுன்னா நான் எப்படின்னா நல்லா ஆவேன். அது மட்டும் இல்லாம என் நிலைமை மோசமாயி இப்ப எல்லாம் வீட்டு வாடகை கிட்ட கூட பணம் இல்லாம ஆயிடுச்சு. அப்படி இந்த பேச்செல்லாம் கேட்ட மதன், ஐயோ இவன் நம்ம வழியில கை வச்சிருவோம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி அதெல்லாம் விடு, உன்னோட வேலை எப்படி போகுது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த மோகன், நான் பரவாயில்ல ஏதோ போகுது, இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம மதனன், அடே நண்பா, என்னோட அத்தைக்கு செவ்வாழை பழம் வேணும், அதுக்கு எப்ப இருந்தோ ஒரு வயிறு வலி இருக்குது, அந்த வயிறு வலிக்கு ஒரு செவ்வாழையை சாப்பிட்டா சரியாகும்னு ஒரு நம்பிக்கையும் எப்ப இருந்தோ இருக்குது, கொஞ்சம் செவ்வாழை பழம் மட்டும் தோட்டத்துல இருந்து எடுத்துருவியா அப்படின்னு கேட்கிறாரு. அது இந்த மோகன் சரி அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கும் கூட்டிட்டு போறாரு. இப்ப இந்த தோட்டத்துல இருக்கிற ஒரு வாழையில மோகன் ஏறாரு. ஏறி பழக்கொலையை எடுக்க ட்ரை பண்றப்போ பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே கீழே வந்து விழுறாரு. அந்த சத்தத்தை கேட்டதும் மோகனோட ஒய்ஃபும் நம்ம மதனும் ஃபாஸ்ட் அங்க வர்றாங்க. மரத்தோட கீழே விழுந்த மோகனோட தலையில கொஞ்சம் நல்லா அடிபட்டு இருக்குது. இப்ப மோகன் மதனன் கிட்ட, என்னோட கண்ணுக்கு முன்னாடி சொர்க்கமே தெரியுது, நான் செத்துருவேன்டா, எனக்கு அப்படிதான் தெரியுது, நீ என்னோட ஒய்ஃபையும் என்னோட குழந்தையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம மதனன், டே நான் அதுக்காக வரலடா, செவ்வாழை பழம் வாங்குறதுக்காக வந்தேன், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்மளோட சிங்கிள் பொழப்பு அப்படின்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாரு. அப்படி மதனன் எவ்வளவு தூரம் சொன்னாலும் மோகன் அதை எதையுமே கேட்காம அவங்க 2 பேரையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இறந்துடுறாரு. அப்படியே இறுதி காரியங்கள் எல்லாம் பண்றாங்க. இப்ப மோகனோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு மதனன் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்ப சஞ்சய்ங்கிற ஒரு பர்சன் இறந்து போன மோகனோட ஒய்ஃபான நவ்யாவோட நவ்யாவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ நவ்யாவோட அம்மா கிட்ட, உன்னோட மருமகன் இப்ப இல்ல, என்ன பாரு ஆளு ஹைட்டு வெயிட்டோட நல்லா இருக்கிறான்னா, உன்னோட மருமகன் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குது. இப்படி இந்த 7 சொல்றதுக்கான காரணம், இந்த 7க்கு நவ்யானா ரொம்ப பிடிக்கும், இப்ப அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப நவ்யாவோட அம்மாவை நவ்யாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்லயும் அதே சொல்றான். அப்படி சொல்லிக்கிட்டு, உங்களோட பொண்ணையும் உங்களையும் நான் ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படி சொன்னதும் நவ்யா, நீ கிழிச்ச 7, உன்னோட ஃப்ரெண்டு மோகன் கஷ்டம்னு எவ்வளவோ வாட்டி சொன்னாலும் எவனாச்சும் இந்த பக்கமா வந்தீங்களாடா, அப்படி அவன் இல்லைன்னதும் தெருவில் சண்டை போடுற நாய் மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்கிற, உன்ன மாதிரி பட்டவனுங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், உன்னோட ஆசை அனுதாபம் எதுவுமே எனக்கு வேண்டாம், இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த மாதிரி சொன்ன பிறகு அந்த குண்டு பூசணி எங்க இருந்து போயிருது. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச மதனன் இங்க வர்றாரு. வந்து நவ்யாவோட சிச்சுவேஷன் எல்லாம் யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்ப இந்த நவ்யா தன்னோட லைஃபை தனியா நடத்த முடியாது, இதனால நவ்யாவையும் அவங்களோட பொண்ணையும் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இதனால அவங்க 2 பேரையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இவங்க 2 பேரையும் புதுசா பார்த்த மதனனோட அத்தை ஷாக் ஆகி, இந்த மதனன் நம்ம கிட்டே சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை ஒரு பக்கமா கூட்டிட்டு போயிட்டு, இது என்னடா இது, ஒரு பொண்ணுக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற, உனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியும், ஆனா இவ்வளோ இருக்குதான்னு தெரியலையே அப்படி இப்படின்னு ஓவரா பேசிட்டு இருக்கிறப்போ தான் மதனன் சொல்றாரு, அட கிளடு வாயமோடு, இது எல்லாம் உன்னாலதான் நடந்துச்சு, என் பாட்டு கனவுல காஜல் அகர்வால் கூட டான்ஸ் ஆடி இருந்த என்ன, செவ்வாழை வாங்கிட்டு வா, வயிறு வலி போயிடும், 3 நாளா கேட்டேன், ஜாதகாரனை பார்த்தேன், நீ உயிரை வாங்கி என்ன அனுப்பி வச்ச, அதுக்கு பிறகு உனக்காக செவ்வாழை மரத்துல ஏறினவன் மொத்தமா ஏர்லயே போயிட்டான், போய் இவங்க 2 பேரும் என்ன பாத்துக்கோன்னு சொன்னா, நான் வேற ரொம்ப நல்லவங்கிறதுனால வேற வழியே இல்லாம இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன், அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு யாரும் இல்லை, இனிமே இங்க தான் இருப்பாங்க, இதனால இந்த கிளடுக்கு இப்ப வேற ஆப்ஷன் இல்லை, இதனால வேற வழி இல்லைங்கிறதுனால சரின்னு சொல்றாங்க. அப்படியே நவ்யாவோட பொண்ணும் மதனோட வீட்லயே இருக்கிறாங்க. இப்ப இந்த ஓல்டு பீஸோட முஞ்ச பார்த்தாலே தெரியுது இல்ல, கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு பார்த்துட்டே நிக்குது ஓல்டு. இப்ப இதுல இருக்கிற கொஞ்சம் சிக்கலான மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நவ்யாக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. அப்படி மேரேஜ் ஆன ஒரு பொண்ணு இப்படி வேற ஒருத்தனோட வீட்டுல எப்படி இருக்கும், அப்படி நவ்யா மேல ஒரு மோசமான ஒப்பீனியனை வச்சு அவங்க பண்ற எல்லாத்தையுமே தப்பு சொல்லிட்டே இருக்கிறாங்க. பட் இந்த ஓல்டு சொல்ற எதையுமே மதன் கண்டுக்கிறதே இல்லை. மோகன் சொன்ன வார்த்தை மட்டும்தான் மதனோட மனசுல இருக்குது. இப்படியே நாள் போகுது. கொஞ்ச நாளுக்கு பிறகு படம் இதே ஸ்டெப்ல நின்ற கூடாதுங்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப்பா சரி போனா போட்டோன்னு நவ்யா மேல மதனன் மேல லவ் வருது. இதனால ஒரு நாள் நைட்டு என்னாச்சுன்னு தெரியல, நவ்யா மதனன் கிட்ட போய் நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. இப்ப இவருக்கு செவ்வாழை வாங்க போனவனுக்கு இப்படி எல்லாமா கூட நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில சரின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அப்படி நெக்ஸ்ட் டே 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. அப்படி கல்யாணம் ஆன பிறகும் நவ்யாவோட பொண்ணு மதனான அங்கிள்னே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. இப்ப நம்மளுக்கு என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு அப்படி கூப்பிடுறதுல விருப்பம் இல்லை. ஆனா அப்ப நவ்யா என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நாம கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம்னா அவ இதெல்லாம் மறந்து உங்களை அப்பானே கூப்பிடுவா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஆளு பொண்ணை தூக்குறது, மேல போடுறது, வண்டியில கூட்டிட்டு போறது, அது இதுன்னு என்ன எல்லாமோ பண்றாரு. அப்படி இவர் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த குழந்தை மாமானே கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி இவ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா எடுத்துக்கிட்ட மதனன் ரொம்ப யோசிச்சு ஒரு சயின்டிபிக் எக்ஸாம்பிள் சொல்றாரு. வீட்டுல இருக்கிற ஒரு பழைய ஸ்கூட்டி நாசமாகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், நாம ஒரு புது ஸ்கூட்டி வாங்குவோம் இல்ல, அப்படி வாங்குற ஸ்கூட்டியும் நம்ம ஸ்கூட்டின்னு தான் சொல்லும் இல்ல, அதே
மாதிரி நீ என்ன அப்பானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கூப்பிட்டா இங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எனக்கும் அதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு புது ஸ்கூட்டி எல்லாம் வேண்டாம், பழசே போதும் அப்படின்னு சொல்றான். இப்படி இவ சொல்றதுலயே மதனனோட சேர்த்து நமக்கு என்ன புரியும்னா அவளோட அப்பாவோட இடத்த யாரும் நிரப்ப முடியாதுன்னு. இப்படியே மதனன் ஏதாச்சும் மாறும் அப்படின்னு ப்ராசஸ்ல இருக்கிறாரு. தென் ஒரு நாள் மதனன் தன்னோட வீட்டுல இருந்து கோழிகள் எல்லாம் ஏத்திக்கிட்டு வேலையாக கிளம்புறாரு. அப்படி வீட்டுல இருந்து கிளம்புன கொஞ்சம் இடத்துல பேலன்ஸ் மிஸ் ஆகி பைக் அப்படியே கீழே விழுது. அப்ப அதை பார்த்து பயந்து போன நவ்யாவோட பொண்ணு அப்பா அப்படின்னு கூப்பிடுறா. அப்பாங்கிற சத்தத்தை கேட்ட இந்த மதனனுக்கு கீழே விழுந்த கோழியை கூட கண்டுக்காம 7:30க்கு பயங்கர ஹாப்பி. இப்ப இந்த அப்பாங்கிற சத்தத்தினால நவ்யாவும் பயங்கர ஹாப்பி. அப்படியே 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே மாறிட்டாங்க. சரி இப்படியெல்லாம் நடக்கிறது ஓகே, நாங்களும் பார்த்தோம், கல்யாணம் எல்லாம் ஆச்சுது. ஃபர்ஸ்ட் நைட் எதுவும் நடந்த மாதிரி இல்லையேன்னா நடக்கும் இன்னைக்கு. சொன்ன மாதிரியே மதனன் மல்லிகைப்பூ அது இதுன்னு என்னெல்லாமா வாங்கிக்கிட்டு ஃபாஸ்டா வீட்டுக்கு ரெடியா வராரு. அப்படியே ஒரு ஃப்ளோல இன்னைக்கு ஒரு பிடி அப்படின்னு மதனன் இருக்கிற டைம்ல சந்திரன் அப்படிங்கிற இவர் வராரு. வந்து நீ என் கூட வரணும், உனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடையாள்ற அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாம நைட்டு 8 மணிக்கு மேல வெளியே போக கூடாதுன்னு பக்கத்து ஊர்ல இருக்கிற சாமியார் சொன்னாரு. இடுப்புல தாயம் கூட கட்டி விட்டுருக்காரு. அதனால என்னால வர முடியாது போ அப்படின்னு சொன்னாலும் இவர் போகாம நீ போ, இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது, நாளைக்கு காலையில வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் எதையுமே கேட்கல. இப்ப இந்த சந்திரன் ஒரு முக்கியமான பர்சன்கிறதுனால அவர் சொல்றதை இவரால் கேட்காம இருக்க முடியாது. அதனால வேற வழி இல்லாம தன்னோட ஒய்ஃபு கிட்ட சீக்கிரமா வந்துடுறேன் தூங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே உங்களை மாதிரியே தான் நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டவுட்லயே மதனன் இங்க இருந்து சந்திரன் கூட கிளம்புறாரு. தென் மதனனா ஒரு பார்ட்டியோட ஆபீஸ்க்கு, அதாவது கட்சி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பார்ட்டியோட நேம் ஏபிசி பார்ட்டி. ஸ்டார்டிங்ல காட்டின பாரம்பரிய பார்ட்டிக்காரரான மதனன் மாமா பார்ட்டியோட நேம் டிசி பார்ட்டி. இந்த ஏபிசி பார்ட்டி சொன்னா அது லாஸ்ட் டைம் தோத்துட்டாங்க. அதனால ஆஸ் யூசுவல் இந்த வாட்டி கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு முயற்சி. இப்ப வரப்போற எலெக்ஷன்ல மதனன் மாமாவுக்கு அகெயின்ஸ்டா நம்மளோட இந்த நல்ல மதனனை டம்மி கேண்டிடேட்டா நிக்க வைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஏபிசி பார்ட்டியோட எய்ம். இப்ப இந்த மதனனை எதுக்காக இவங்க நிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா 2 பேரோட நேமும் மதனன்கிறதுனால. இப்படி 2 பேரோட நேமும் சேமா இருக்கிறதுனால மக்களான முட்டாள்களை ஈஸியா ஏமாத்திடலாம், அதனால ஓட்டம் நமக்கு அதிகமா வரும் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை. இப்ப இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மதனன் பரவாயில்லை ஏதோ பணம் கிடைக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி இதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி அவரோட நேமையை நாமினேஷனுக்கு தர்றாரு. இப்ப இந்த மாதிரியான கஷ்டமான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாலும் நம்மளோட மூளையில ப்ராசஸ் எல்லாம் ஒண்ணுதான், வீட்டுக்கு போனாதான் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு. இப்ப இந்த விஷயத்த நான் ஏதோ எனக்காக சொல்லல, உண்மையாவே அப்படிதான். அப்படி இருக்கிறப்போ இந்த ஏபிசி பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா மதனனை கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறாங்க. இப்ப இந்த மதனனுக்கு இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு லைட்டா ஒரு குழப்பம் இருக்குது. இப்ப இந்த ஏபிசி பார்ட்டி மதனனை மறைச்சு வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப இந்த ஏபிசி பார்ட்டியோட பிளான் ஆளுங்கட்சியான கைகால் எடுப்பு ரவுடியான மதனன் மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா ஒன்னு இந்த நல்ல மதனனை நாமினேஷன்ல இருந்து வித்ட்ரா பண்ண வைப்பாங்க, இல்ல கேட்கலன்னா கைகால் எடுத்து ஏதாவது ஆரோ குளத்திலே தூக்கி போடுவானுங்க. அதனால போலிங் நடக்கிறது வரைக்கும் இவனை ஒரு சீக்கிரட்டான இடத்துல வைக்கிறது தான் இவங்களோட பிளான். அப்படியே எல்லாரும் யோசிக்கிற மாதிரியே தான் இந்த மதனன் மாமாவுக்கு அகைன்ஸ்டா மதனன் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை ஏபிசி பார்ட்டி நிக்க வச்சிருக்காங்கன்னு தெரியுது. இதனால இந்த கைகால் எடுப்பு வல்லவனான ராசா அவனோட ஆட்கள் அனுப்பி நம்ம மதனனை கொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இப்படி இந்த மதனன் மாமா சொன்னதும் அவங்களோட ஆட்கள் எல்லாம் மதனன் எங்க இருக்கிறான்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கிடைக்க மாட்டாங்க, டைரக்டருக்குலாம் தெரியும். சரி இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாளுக்கு பிறகு நல்ல மதனன் என்ன சொல்றாருன்னா, தருதலைங்களா என்னோட பேரை மாத்திர மரியாதையா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு எவ்வளவோ தூரம் கேட்டாலும் அவங்க கேட்கல. இதனால மதனன் என்ன பண்றாருன்னா யாருக்கும் தெரியாம தப்பிச்சோட ட்ரை பண்றாரு. பட் பிரோஜனம் இல்ல, பிடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நமக்கு முன்னாடி காட்டின ஒரு கேரக்டர் அப்படின்னா சஞ்சுவை காட்டுவாங்க. அப்படின்னா முன்னாடி ஒரு வாட்டி நவ்யாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டார்ல அந்த சஞ்சு, அவர் இப்ப நவ்யா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் இங்க அதாவது மதனனோட வீட்டுக்கு வந்து நவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா பார்த்துப்பேன்னு திரும்ப பழைய புராணத்தையே சொல்றாரு. அப்ப இந்த 7 என்ன திருந்தலையா அப்படிங்கிற மாதிரி நவ்யாவும் அவங்களோட அத்தையும் பயங்கரமா திட்டி இங்க இருந்து விரட்டுறாங்க. அப்ப இந்த சஞ்சு இங்க இருந்து போற டைம் மதனனை பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு கத்திக்கிட்டு போறான். அப்படி இவன் சொன்னது எல்லாத்தையும் கேட்ட நவ்யாவுக்கு ஒரே குழப்பம். இப்படி குழப்பத்தோட என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஏபிசி பார்ட்டி இருக்குல்ல அதோட ஆபீஸுக்கு போய் கேக்குறாங்க. அப்ப அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஆள் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் யார் சொன்னா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, மதனனை ஒரு அர்ஜென்டான வேலைக்காக துபாய்க்கு அனுப்பியிருக்கிறோம், அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு போய் சொல்றாரு. பட் இவன் சொல்ற எதையுமே நவ்யா நம்பல. இப்ப இந்த நவ்யா நம்பாததுனால நவ்யாவை நம்ப வைக்கிறதுக்காக அந்த ஆபீஸ்ல இருக்கிறவரு மதனனுக்கு கால் பண்றாரு. இப்படி மதனனுக்கு கால் பண்ண டைம் பக்கத்துல கிட்னாப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு வேற வழியே இல்லாம நான் துபாயில இருக்கிறேன், முக்கியமான வேலையில இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்றாரு. இப்படி மதனனே அவரோட வாய் மூலமா சொன்னதுனால நவ்யா அப்படியே கூலாகி தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே டைம் இந்த கிட்னாப்பர்ஸ் மதனன் கிட்ட இந்த எலெக்ஷன் முடிஞ்சதும் நீ போயிடலாம், அது வரைக்கும் உன்னோட சேஃப்டிக்காக தான் இங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. தென் அப்படியே கொஞ்ச நாள் எலெக்ஷனோட பிரச்சாரம் எல்லாம் நடக்குது. அப்படியே இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் எல்லாம் வருது. ஏபிசி பார்ட்டியோட பிளான் படியே மதனன் மாமாவுக்கு அகைன்ஸ்டா நின்ன மதனன் அதே தொகுதியில 7000 ஓட்டு வித்தியாசத்துல பாஸ் ஆயிருக்கிறாரு. அப்படின்னா பொலிட்டீஷியன் யோசிச்ச மாதிரியே மக்கள் எல்லாம் ஈஸியா கன்ஃபியூஸ் ஆகி நம்மால் மதனனுக்கு ஓட்டெல்லாம் போட்டுட்டாங்க. இப்ப ரிசல்ட் எல்லாம் வந்ததும் நம்ம நல்ல மதனன் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் இப்ப வீட்டுக்கு போகணும். இப்படி
யோசிச்சுட்டு இருக்கிற டைம் ஏபிசி பார்ட்டியோட செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, மதனனா இப்ப எங்கேயும் விட வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். இதனால மதனனுக்கு ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு நினைச்சு இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. பட் கன்னை கண்ணில் வச்சு மிரட்டுறதுனால இன்னும் ஒரு மாசம் இங்கேயே இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆகுது. தென் அப்படியே ஒரு 1 மந்த் பிறகு மதனன் வீட்டுக்கு போறாரு. வீட்டுல எல்லா வகையிலயும் சிச்சுவேஷன் எல்லாம் ரொம்ப மோசமாகி இருக்குது. கோழிகளை சேல் பண்ற பிசினஸ் எல்லாம் ரொம்ப டல்லாகி வீட்டுல சாப்பிடுறது கூட சாப்பாடு எதுவுமே இல்லாம இருக்குது. இப்ப இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட நவ்யா மதனன் கிட்ட வந்து, இவ்வளவு நாள் அந்த பார்ட்டிக்காரங்க உன்னை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு கைமாறா நம்மளோட தேவைக்காச்சும் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்மளும் உடனே பார்ட்டி ஆஃபீஸ் கிளம்பி போறாரு. வழியில முன்னாடி பார்த்த சந்திரனை பாக்குறாரு. அப்படி அந்த சந்திரனை பார்த்ததும் சந்திரன் இவர்கிட்ட, டே மதனன் எங்கடா போற அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த மதனன் நடந்ததெல்லாம் இதான், இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஏபிசி பார்ட்டிக்காரங்க மதனனை இவ்வளவு நாள் மறைச்சு வச்சு அவருக்கு 1 லட்சம் ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு அந்த பணத்தை டைரக்டா கொடுக்காம சந்திரன் கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த பணம் எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிட்டார். இப்ப இது கேட்டதும் மதனனுக்கு பயங்கர கோவம் வருது. அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்குது. கொதிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாம பார்ட்டி ஆஃபீஸுக்கு போறாரு. அப்படி போய் முக்கியமான ஆளை மீட் பண்ணி, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த முக்கியமான ஆளு முக்கியமான விஷயத்த என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி உனக்கு 1 லட்சம் ரூபாய் தந்துட்டோம், அதுக்கு மேல உனக்கு பணம் தர்ற அளவுக்கு எங்ககிட்ட பணம் இல்ல ராஜா, அதனால வேற வழியே இல்லை, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப மதனன் நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றாரு. தென் அப்படியே கொஞ்ச நாள்ல மெடிசின் கூட பணம் இல்லாம மதனனோட அம்மா அப்படியே இறந்துடுறாங்க. தென் இன்னும் கொஞ்ச நாள் பிறகு அந்த கிட்னாப்பர்ஸ் திரும்ப வந்து மதன் கிட்ட, உனக்கு இன்னொரு வேலை இருக்குது, நீ 1 மாசம் சீக்கிரட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால மதனன் கோவத்துல பொங்கி எதையும் எடுத்து அவங்களோட கழுத்துல வச்சு சாவடிச்சிடும் அப்படின்னு டென்ஷனா பேசிட்டு இருக்கிறப்போ நவ்யா அங்க வந்து விஷயத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே சைலண்டா நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறத பார்த்தது இந்த கிட்னாப்பர்ஸ், இந்த டீலுக்கு மட்டும் மதனன் சம்மதிச்சாருன்னா 10 லட்சம் ரூபாய் எங்க பார்ட்டியில இருந்து தருவாங்க, அந்த பணத்துல எங்களுக்கு எதுவும் ஷேர் இல்ல, உங்க 2 பேருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மதனனுக்கு வேற வழியே இல்லாம சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி அக்ரிமெண்ட் பிளான் எல்லாத்தையும் சம்மதிச்சாச்சு. பட் இந்த வாட்டி மதனனை கிட்னாப் பண்ணது ஏபிசி பார்ட்டி கிடையாது, மதனன் மாமாவோட பார்ட்டி. இப்ப இந்த விஷயமும் ஏபிசி பார்ட்டிக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்சதும் மதனனை எப்படியோ காப்பாத்தி அவங்களோட ஆபீஸுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்த மதனன் கிட்ட, டிசி பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா உன்னை நாங்க நிப்பாட்டின தொகுதியில உன்னை எதிர்த்து நின்னவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க, அதனால அதே தொகுதியில திரும்ப எலெக்ஷன் நடக்க போகுது, அதனாலதான் உன்னை ஏதாச்சும் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பார்ட்டிக்காரங்க உன்னை கடத்திட்டு போக ட்ரை பண்ணிருக்காங்கன்னு விஷயத்த சொல்றாங்க. இப்படி இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதும் மதனனுக்கு ஓரளவு விஷயம் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. நான் திரும்ப எலெக்ஷன்ல உங்களோட கேண்டிடேட்டா நிக்கிறேன், ஆனா எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். இப்ப கேட்ட எல்லாவனுக்கும் வாயெல்லாம் பொழந்துருச்சு. ஆனாலும் வேற வழியே இல்லைங்கிறதுனால அந்த பணத்தை தர்றாங்க. இப்ப பணத்தை வாங்கின நம்மாலு கொஞ்சம் ஓவரா யோசிச்சு வாங்கின 10 லட்சம் ரூபாவோட முன்னாடி வீட்டுக்கு வந்து கிட்னாப் பண்ணவங்க கூடவே டிசி பார்ட்டி, அதாவது மதனன் மாமாவோட பார்ட்டி கிட்ட போறாரு. போனது இந்த காட்டு குரங்கு கிட்ட ஒரு வணக்கத்தை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு, இங்கேயும் ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. பட் இந்த மோசமான மதனன் நல்ல மதனனுக்கு நெஞ்சிலேயே ஒண்ணு கொடுத்து, 7.5 தருத்திரிய மாதிரி வந்த ஒன்னாலதான் நாங்க எலெக்ஷன்லயே தோத்தோம் அப்படின்னு சொல்லி கொல்லலாம் அப்படின்னு போறாரு. பட் அதே டைம் சுத்தி இருக்கிற பார்ட்டிக்காரங்க எல்லாம், அவன் தலையில முடி இருக்குதே தவிர உள்ள ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, இது எலெக்ஷன் டைம், நீ அவனை கொன்னா ஜெயிலுக்கு போவ, நாங்க ஜெயிலுக்கு வெளியே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதையான்னு பாட்டு பாட வேண்டியதான், அதனால எல்லாத்தையும் அடக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு கொஞ்சம் தெளிவா சொன்னதும் இவரோட மண்டைக்குள்ள இருக்கிற மூளைக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு, நல்ல மதனன் கிட்ட, இந்த மதனன் மாமா நீ இப்ப இருந்து என் கூடயே இருக்கணும், எனக்கு அகைன்ஸ்டா நீ எலெக்ஷன்ல போட்டிக்கு நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கிட்னாப்பர்ஸ் கூட அனுப்பி வைக்கிறாரு. அப்படின்னா மறைச்சு வைக்கிறதுக்கு. அப்படி கிட்னாப்பர்ஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப மதனன் இவங்க கிட்ட, லாஸ்டா ஒரு வாட்டி என்னோட ஒய்ஃபை பார்த்துட்டு வரவா அப்படின்னு எமோஷனலா கேட்கிறாரு. அப்படின்னு கேட்டுக்கிட்டு பணப்பையோட வீட்டுக்குள்ள போனாரு மதனன். அப்படி அவர் உள்ள போனதும் இந்த ஏபிசி பார்ட்டிக்காரங்களும் இங்க வந்துட்டாங்க. அப்படி அந்த ஏபிசி பார்ட்டிக்காரங்க வந்ததை பார்த்த இந்த கிட்னாப்பர்ஸ் வந்து பயங்கரமா மாறி மாறி சண்டை போடுறாங்க. இப்ப இந்த மாதிரி சண்டை எல்லாம் வந்ததுமே நாம புரிஞ்சுக்கணும் கிளைமேக்ஸ் போலன்னு. தென் சொன்ன மாதிரியே வீட்டுக்குள்ள தன்னோட ஒய்ஃபு கிட்ட பேசுறதுக்காக வந்த மதனன் தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. தென் இங்க சீனை கட் பண்ணி கொஞ்சம் டேஸ்க்கு பிறகுங்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி காட்டுறப்போவே ஒரு பெரிய கோழி பண்ணையை காட்டுவாங்க. இந்த 7 டைரக்டருக்கு கோழி மேல என்னக்கு இருக்கோ ஓகே, இந்த பண்ணையை காட்டுவாங்க. இது மதனனோடது. இவ மதனன் கீழே 200 பேர் வேலை பண்றாங்க. அதுல இவரை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணவங்களும் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா ஹாப்பியா இருந்துட்டு இருக்கிற டைம்ல கிட்னாப்பர்ஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீ இப்ப ஒர்க் பண்ற கோழி பண்ணையில வேலை பார்க்குற 200 பேரோட ஓட்டம் எங்க பார்ட்டிக்கே வேணும், நாளைக்கு எங்க தொகுதியோட தலைவர் அங்க வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே சொன்ன மாதிரி அந்த தொகுதியோட தலைவர் இங்க வர்றாரு. அவரை பார்த்து எல்லாரும் பயங்கர ஷாக்கு. ஏன் ஷாக்குன்னா, அது முன்னாடி பார்த்த ரவுடி மதனன் மாமா. இப்ப இந்த மதனன் மாமாவும் நல்ல மதனனை பார்த்து ஷாக்கு. இவன் இங்க இருந்தா நம்ம விளங்குற மாதிரி தான் அப்படின்னு நினைச்சு ஒரு மாதிரி ஷாக்கா நிக்கிறாரு. இப்ப இந்த சஸ்பென்ஸோட அப்படியே ஃபில்ம் எண்ட் ஆகுது. ஓகே, இதான் இந்த ஃபில்ம். இந்த டைரக்டருக்கு கோழி மேல இருக்க கிறுக்கு, கட்சி மேல இருக்கிற பைத்தியம், இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி உருவாச்சுன்னு தெரியல. ஆனா நாம உருவான காலத்தினால இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு இருந்திருக்குது. இன்னொரு வீடியோல சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ.